நல்லா மாட்டிக்கிட்டே அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு அரை அடி குடிமையை வச்சுக்கிட்டு ஆளையோ க்ளோஸ் பண்ணிட்டு தப்பிச்சோடமா பாக்கல என்கிட்ட நடக்குமா அது? இந்த லட்சணத்துல உன் மூஞ்சி டிவியில வேற காட்டினாங்களே. குடிமி, நீ ரொம்ப நல்லாவே இருந்த. என்னடி ரசிக்கிற? இவர் என்ன நடிகர் விஜயகாந்தா? கைதி கான்விக்ட் சீரியஸா ரெடி முண்டாம் தீயா பாய முடுறா முண்டா முண்டா முண்டா. ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? யூ ஆல்சோ ஷட் அப். இது எங்க சொந்த விஷயம். எதனா சொந்த விஷயம்? நாலு பேரும் கிட்ட சொன்னாதான் தெரியும். அது நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். குடுமி நீயே கேளு. இவ என் பொண்டாட்டி, அதனால நான் தான் இவ புருஷன். இவங்க அப்ப என்ன பண்ணா, கல்யாணத்துக்கு சீர்வரிசையா இவளுடைய எடைக்கு எடை தங்கம் கொடுக்கறதா சொன்னான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அது ரொம்ப சீப்பு. எனக்கு கார்பரேஷன் வாட்டர் கொடுத்தா போதும்னு சொன்னேன். இவங்க அப்பா கடைசியில எனக்கு தண்ணியும் கொடுக்கல, கிண்ணியும் கொடுக்கல. உடனே நான் இவங்க அப்பா வீட்டுக்கு துரத்திட்டேன். இவன் என்ன பண்ணா, இன்ஸ்பெக்டர் வேலைக்கு படிச்சுட்டு நான் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்து என்ன மிரட்டுறா. குடிமி, நீதான் எங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில புகுந்து விவாகரத்து வாங்கி கொடுக்கணும். ஷட் அதுதான் நடக்காது. இந்த கேஸ பிடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் சூப்பரன். நான் நினைச்சா முன்னத்திய புடுங்கி உன்னையே சார்ஜ் பண்ணுவேன். புடிச்சதுன்னா உனக்கு ப்ரமோஷனா? நான் தான் பிடிச்சேன். இல்ல நான் தான் முடிச்சேன். நான் தான் பிடிச்சேன். நான் தான் முடிச்சேன். நான் தான் பிடிச்சேன். இல்ல நான் தான் முடிச்சேன். நான் தான் பிடிச்சேன். நான் தான் ஆமா கண்ணு, எனக்கு வாழ் கொடுமா. இந்த கேஸ நான் தான் பிடிச்சேன்னு சொல்லுமா. என் கண்ணு சொல்லிடுவேன். நீ சொல்லிடுவேன். குடுமி, அந்த கோழி அப்படித்தான் போகும். நீ பால் மாறிடாதப்பா. எங்க ரெண்டு பேத்துல யார் உன்னை பிடிச்சாலும் உனக்கு கிடைக்க போற தண்டனை என்னமோ ஒரே தண்டனை தான். அதனால நான் தான் உன்னை பிடிச்சேன்னு சொல்லிடு. கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. உங்க கோரிக்கையை நாங்க நிறைவேற்றுறதை விட கடவுள் கிட்ட விடுறதுதான் நல்லது. அதோ அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கே, அங்க போய் சீட்டு எழுதி போடுவோம். வர்றத வாக்கு மூலமா எடுத்துக்குவோம். தகுமான ஐடியா. குலகாரங்கள்ல இப்படி ஒரு குணவானா? Shut up. Follow me. பிள்ளையார் ரூட்டையே மாத்திர. நீங்க எடுங்களேன். நாங்கதான் கரப்பட்ட கையாச்சே, கண்ணு மூடிக்கிட்டு நீங்களே எடுங்க. அதுவும் சரிதான். நீ என்ன பண்ற? மூடிக்கிட்டே எட. நான் திறந்துக்கிட்டு தான் எடுப்பேன். வேண்டாம், நாம ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு எடுப்போம். என்ன முடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்க? நாங்க நிரபராதி. யாரா? ஆம்பளையா நீ? இதுல வேற வெக்கம் இல்லாம அரடி லெட்டி வச்சுட்டு நிக்கிற ஒரு பாட பொம்பளையா நீ? அடுப்புல ஊதாங்குழல் ஊதுற மாதிரி அரக்கனால வாட்ச் பண்ணி இருக்க வேண்டாம். கோட்டை விட்டுட்டு ஏடி. ஐயோ ஐயா, சாவி இங்கிட்டுதான் இருக்கு. துறக்க இங்கதான் வரணும். ஆமா, பெரிய சாவி, சொர்க்க வாச சாவி. பேசாம இத வாசிச்சுக்கிட்டு வா, நான் வழக்கமா பின்னாடி தட்டிக்கிட்டு வரேன். இந்தா வாசி வா. ஏன்பா ஈரா, 2 படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடல, அதுக்குள்ள நீ ஃபுல் ஆயிட்டியா? கலைய வளர்க்க சொன்னா குடிய வளர்க்குறியா? சரி சரி, இப்ப இது யார் தலையில வைப்பேன்? யார் தலையில வைப்பேன்? உன் தலையில வைக்கிறீங்க. சரி சரி, உன் தலையிலே வச்சிடுறேன். இது ஆல் சைஸ் விக்கு, யார் வேணும்னாலும் வச்சுக்கலாம். எதை எவன் தலையில வைக்க போறோம் யாருக்கு தெரியும்? இந்த வையே வையே, வெற்றி வெற்றிதான். இந்த சிங்கம் பத்தி சின்ன ஜமீன்தார் சொல்றான். சூரனாவது பூரானாவது இந்த சொத்து பூராவும் எனக்கே சொந்தமடா. அவன் வயலுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் விட்டுக்கடா. சிங்கம் மதுரை சூரன் ஊர்ல இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் தம்பி செங்கோட இருக்கானே. செங்கோடை செங்கோடை இதுக்காகடா உங்கள மாதிரி பட்டணத்து பிஸ்தாக்களை இங்க இறக்குமதி பண்ணிருக்கிறேன். 2 கை உள்ளவங்களாலே என்னை எதிர்க்க முடியாது. 1 அடி நீளமுள்ள வாளும் 1 அங்குல நீளமுள்ள கொம்பு உள்ளதா என்னை எதிர்க்க முடியும். வாங்கின அட்வான்ஸுக்கு
வாச்சாலை தவிர பாக்கி எல்லாத்தையும் வெட்டுங்கடா. என்ன என் மகன் கொலை பண்ணிட்டானோ? ஆமாமா, பட்டணத்துக்கு போனதுக்கு ஒரு குறையே பண்ணிட்டான். முறை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குறையே செஞ்சுட்டாமா. அத நாங்க சொல்லல, பத்திரிகை எல்லாம் சொல்லுது. சூரா, சூரா, எங்கூட ஒரு சித்தி, என்ன உன்னத்தான் நம்பி இருக்கேன். லட்சுமியை செலவு நோட்டா மாத்தி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன் வீட்டு லட்சுமியை அந்த கொலைகார மருமகிட்ட இருந்து காப்பாத்தி எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும். ஏன்னா அவளை நம்பி எங்க சொத்து பூராவும் அவ பேருக்கே எழுதி வச்சிருக்கோம். கவலையப்படாத. இந்த ஜானியுடைய 5 விரலும் 5 இலாக்கா மாதிரி டிவி ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், வயர்லெஸ் ஸ்டேஷன், இந்த 5 இலாக்காவின் கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு, ஃபீஸ மட்டும் இந்த கையில வாங்கிக்குவேன். வலது கையில வாங்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஏன்னா பழமொழி அப்படி. ஆமாமா, ஒரு கைக்கு விளங்க மாட்டினாலும் இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுதான். ஏய் ஆண்டி, யார் இந்த பெரிய டிவி ஏரியல் உன் வீட்டுக்காரர? ஒழுங்கா ஓடிட்டு இருந்த ரயில லூப் லைன்ல விட்டது இந்த ஆள் தானா? அதை ஏமா கண்ணு கேக்குறேன்? இந்த பாழா போன புருஷனோட தங்கச்சி மகன் தான் அந்த கொலைகார பாவி. ஓ குடிமைக்கு கனெக்ஷன் விடுறியா? ஏய், அரசாங்க ஃபைல் மாதிரி அடுக்கடுக்கா தான் வச்சிருக்க. ஆண்டி, ஒரே ஹால்ல 2 டிவி இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரி ஒரே உரையில 2 கத்தி இருக்கிறது அதை விட டேஞ்சர். யாரா நீ? குடி இல்லாத பெயிண்ட் பிரஷ் மாதிரி தாடியை வச்சுக்கிட்டு. அடியே, உன்னை இவன் அடிக்கடி ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறத பார்த்தா நிஜமாவே உன்னை ஆண்டியா நிக்க வச்சிருவான் போல இருக்குது. ஜாக்கிரதை. ஐயா, நான் ஆண்டி ஆனாலும் பரவாயில்ல, அந்த குடுமி காலியாகணும். என் பொண்ணு பத்திரமா என்கிட்ட வந்து சேர்ந்துடணும். கவலையப்படாத ஆண்டி, அவளை கற்பு கரசியா கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. பந்தல பிரி, பத்திரிக்கை ஏறி அப்படின்னு நான் சொல்லல. யாரோ பெரியவங்க சொன்னதான் ஞாபகம். அந்த சின்ன டிவி ஏரியல் பையன் எந்த கெட்டப்ல இருந்தாலும் சரி, செட்டப்ல இருந்தாலும் சரி, அவளை கையோட பிரிக்க முடியாத விலங்கோட இருந்தாலும் சரி, அந்த பையல பீஸா பிரிச்சு எடுத்துட்டு பிரியாவ பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கிறான் ஆண்டி. ஜானியோட கூலிப்பட்டாளம்.
பசங்க சாரி, நான் உன்னை கொல்லல. இதுல இருக்கிற பாம்பு விஷம் தான் உன்னை கொல்ல போகுது. ஐ மீன் பாம்பு தான் கிடைச்சிருச்சு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபீஸ் கொடுத்தா எதிரிய ஃபியூஸ் ஆக்குறதும் என் வேலை. பாம்பு கடிச்சு செத்தா மோட்சம்னு சொல்லுவாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒருத்தருக்காவது மோட்சம் கிடைக்கிட்டு. பாய். பசங்களா, நடமாட ரிசர்வ் பேங்க் அவளை விட்டுட்டீங்களடா. ஆம்பளைய கான்சென்ட்ரேட் பண்ண பயலுக, பொம்பளைய கவனிச்சிருக்க வேணாமா? ரசனை இல்லாத பயலுகள். தியேட்டர்ல பிறப்பின் ரகசியம் படம் பாதியில கட்டண மாதிரி மணி வேல்யூ தெரியாத மட பயலுக. முதல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரிபடுவீங்க. ஆமா, கொடுத்த செக்கே திரும்பி வந்துருச்சு. பேங்க்ல பணம் இல்லையா? பேங்க்லயே பணம் இல்லையா? ஐய,
நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்றேன், நாளைக்கு பேங்க்ல பணம் போடுறேன், அப்ப போய் எடுத்துக்க. நாளையில இருந்து நோ செக், டவுன் கேஷ் தான். குபேரன் ஜம்புவோட கஜானாவுல கை வைக்க போறேன். எஸ், அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் துறந்திடுச்சு. சே நம்ம ரூம்ல யாரு? அடையாளமே தெரியலையே. ஹாய் ஸ்வீட் பேபி, யார் நீ? ரேகா, உனக்கு வேணா நான் யாரும் தெரியாம இருக்கலாம், பட் என்ன பத்தி தெரியாத பெட்ரூமும் பேச்சுலரும் இருக்கவே முடியாது. எப்படி என் கதை? ஓ, ரத்த கண்ணீர் கதையை என்கிட்ட திருப்பி சொல்றியா? ஆமா, எப்படி திறந்த? இட்ஸ் வெரி ஈஸி. என்னோட கண்ணு பட்டா எந்த வீட்டு கதவும் இவனோட மனசும் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். இங்க எது திறக்க வந்த? ஓ அதுவா, இரும்பு பெட்டிய. ஐ அம் சேஃப். இரும்பு பொட்டியா? அந்த ஜம்புவோட இரும்பு பெட்டிய. ஜம்புவா? யார் அது? ஒன்னால ஆவியா மேல போயிட்டவங்கள எப்படி நேரா கொண்டு வந்து காட்ட முடியும் சார்? கமான், நல்லா யோசனை பண்ணி பாரு. டர்ன் வரை ஜானி, போனவன் போயிட்டான். இனி இருக்கிறவங்களாவது இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். இன்னும் ஒன் திங், நீ கொலை செஞ்சப்போ எடுத்த போட்டோ நெகட்டிவ் என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஆமா, அத உன்கிட்ட கொடுத்தது யாரு? அத அவங்கிட்ட கேளு. அது ஒரு பூக்காரியா கூட இருக்குல்ல. பூகாரி எல்லாம் பூ வைக்கிறதோட கேமராவோட உட்கார ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த இரும்பு பொட்டியை திறந்தாதானே ஷேர் பண்றதுக்கு. திண்டுக்கல் காரனே திண்டாடுவான் போல இருக்கு. அந்த கவலை உனக்கு வேணாம். அந்த சேஃபா நான் திறக்க வைக்கிறேன். என் அம்சத்தால முடியும். அப்ப அந்த போட்டோ நெகட்டிவ் காசு கைக்கு வந்ததும் அதை கரியாக்கிடுவோம். ஓகே. இந்த பேட் நல்லா இல்ல? நல்லா இருக்கே. அத அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ட்ரை அண்ட் ட்ரை. அதையும் பாத்துருவோம். இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின கேட்டில் கடைக்காரன் கொடுத்த கேரண்டி தாங்கதான் பாத்துருவோம். என்னது? பசிக்குது. கடிக்கிறதுக்கு என் கடமை கிடைச்சதா? கல்லு. வா வா. எங்க வைக்க இளசு 16 வயசு என் மனச கொள்ளையடிச்சா இவ இன்பத்துக்கு வாசலமச்சா பைகக்கர ஓரத்தில வண்ண மணல் ஈரத்தில மெல்ல வந்து என்ன அழைச்சா இவ மீனாட்சி போல சிரிச்சா எங்க வைக்க இளசு 16 வயசு என் மனச கொள்ளையடிச்சா இவ இன்பத்துக்கு வாசலமச்சா
தீராத பேராசவும் மேலே சுடும் தீயாச்சி என் தேகம் அதனாலே தீராத பேராசவும் மேலே சுடும் தீயாச்சி என் தேகம் அதனாலே வானத்து மீனாட்டம் வா தங்கமே அன்பு கொண்ட மனசு அம்மாடி புதுசு அந்தரங்கம் பேச நினைச்சா ஒரு அதிசயத்தை காட்ட துடிச்சா வைகக்கர ஓரத்துல வண்ண மணல் ஈரத்துல மங்கையெல்லாம் பார்த்து ரசிச்சா இந்த மதுர சூரம் எல்லாம் அணைச்சா அன்பு கொண்ட மனசு அம்மாடி புதுசு அந்தரங்கம் பேச நினைச்சா ஒரு அதிசயத்தை காட்ட துடிச்சா புரியாதது இப்போ புடிபட்டது கன்னிப்பூ மேகம் தேன் சொட்டது பாத்தாடி நீ சொன்னா சரிதான் கண்ணு எங்க வைக்கும் இளசு 16 வயசு என் மனச கொள்ளையடிச்சா இவ இன்பத்துக்கு வாசல மச்சா வைகக்கர ஓரத்துல வண்ண மணல் ஈரத்துல மங்கையெல்லாம் பார்த்து ரசிச்சா இந்த மதுர சூரம் எல்லாம் அணைச்சா தன்னன தனனா தனன தனனா தன்னன தானனனா தன தானன தனனா ஐயோ dirty ass. என்னது? It's very simple. பங்கு ரெண்டா இருக்கட்டுமே. ஓ, நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். காலா இது அஷ்டலட்சுமியோட அட்ரஸே காமிச்ச காலாச்சு. இவ்வளவு சின்ன காலுக்கு இவ்வளவு பவர்னா இன்னும் பெருசா யானைக்கால் சைஸ்ல இருந்தா ரூபாய்க்கு 6 வடி அரிசி அளக்காமே கொட்டலாமே. அம்மா தாயி. கட்சி மாறிட்டேன்னு பாக்குறியா? கறக்கிற வசதியை பொறுத்துதான் கட்சி கிட்சி எல்லாம். தொண்டனை சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். நிவாரண நிதி தந்துட்டு போறேன், பயப்படாத. இந்த வாங்கிக்க.
யூ ஜோனி, என்ன இது? பொம்பளை துப்பாக்கி. விளையாடாத ஜோனி. உன்ன மாதிரி கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களுக்காக தான் கூடவே இன்னொரு துப்பாக்கி நான் ரெடியா வச்சிருக்கேன். நீ சகலகலா வள்ளி. ஒன்னு ரெண்டு இப்படி கூடவே சைடுல வச்சிருப்ப. ஜோனி, நான் உன்னை இப்ப விட்டுட்டு போறேன். ஏன் இதுல என் குண்டு இல்லையா? நிறைய இருக்கு, ஆனா எனக்கு இதுல இருக்கிறது மட்டும் போதாது. என்ன ரிவர்ஸ் அடிக்கிற? ஆமா, நீ பிரியாவோட சொத்தை மொத்தமா அடிக்கிற. அப்புறம் 2 பேரும் 2 சொத்தையும் பங்கு போட்டுக்கிறோம். எப்படி? சாமாவில அரப்பணம், சோமக்கூலி எனக்கு முக்காவா? ஒண்ணு செய்வோமா? சோமக்கூலி நீ வச்சுக்க, என்ன விட்டுட. ஐம் வெரி சாரி ஜோனி. இதெல்லாம் என் கைக்கு வர வரைக்கும் இதெல்லாம் என்கிட்டதான் இருக்கும். நீ ஜம்புவை கொலை செஞ்ச போட்டோ நெகட்டிவையும் சேர்த்துதான் சொல்றேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஒழுங்கா குறி சொல்ல ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. குணத்துல தங்கம், அவங்க உடம்பெல்லாம் தங்கம். ஐராவதையான அலங்காரத்தோட ஊர்வலத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்த மாதிரி ஓடி வந்திருக்காங்க. அவங்க மனக்குறைய போக்க ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. மண் வாசனையோட 16 வயசுலயும் மனச வச்சு வா ஜக்கம்மா. தந்தி வேகத்துல வா ஜக்கம்மா, டிவி வேகத்துல வா ஜக்கம்மா, கிண்டி ரேஸ் குதிரை வேகத்துல வா ஜக்கம்மா. கோழி கூவுறதுக்குள்ள ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. ஆத்தா, கடக் கடக் ஜக்கம்மா, என் பொண்ணு. பொண்ணா? பிரியமுள்ள கன்னி பொண்ணுன்னு சொல்லு. பெற்றவனுக்கு எதிரா மத்தவனை நினைச்சுக்கிட்டு அது வடக்கே ஓடினாலும் தெற்கே ஓடினாலும் முழுசா திரும்பி வருவா, முழுசா திரும்பி வருவா. முந்தான முடிச்சியை அறுத்துக்கிட்டு ஓடி வருவா. அப்போ ஆத்தாவுக்கு என் புடவை பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. புடவையா? புரிஞ்சுகிட்டா ஜாக்கெட்டுக்கே குறி சொல்லுவா என் ஜக்கம்மா. கொடுத்த 8 முடத்துக்கு சொன்ன குறி போதும், 4 கஜத்துக்கு அப்புறம் கேட்டுக்கிறேன். குறி கேட்டு குழப்பத்தை தீர்த்துக்கிறா போல இருக்கு. ஆத்தா இப்ப அறகுறையா நிக்கிறா. நீயும் ஏதாவது வஸ்திரம் கொடுத்தா, அது வெண்ணிற ஆடையா இருந்தாலும் பரவாயில்லை, கொடுத்தா ஆத்தா ஒழுங்கா குறிய சொல்லுவா. ஆத்தா கணக்கு 4 முழத்துல இருந்து 8 முழம் வரைக்கும் கொடுத்தா ஜக்கம்மா ஒழுங்கா குறிய சொல்லுவா. வாங்கிக்க. சொல்லு. கட்டி இருந்ததையே கழட்டி கொடுத்த கட்டு குடுமி, உன்னை கட்டிக்கிட்டவ உனக்கு எதிர்ப்பா இருந்தாலும் ஓ மக, உன் மனசு போல ஓடி போனவன் கைய பிடிப்பான். அது மதுரை வீரனா இருந்தாலும் சரி, மாட்டுக்கார வேலனா இருந்தாலும் சரி, முழுசா திரும்பி வருவா, முழுகாம திரும்பி வருவா. குடுகுடுப்பையா டூப்புக்கு போயா? நானும் அப்பா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குறி, அவருக்கு குறியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள குறிய மாத்த சொல்லுதா உங்க ஆத்தா? உங்க ஆத்தாவுக்கு காலம்பரவே ஊத்திட்டு வந்துட்டாங்க. சும்மா இருடி. புருஷனாவது பொஞ்சாதியாவது ஆத்தாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சம குறிதான். இவ கிடக்குறா, மேற்கொண்டு சொல்லட்டும். சொல்லுவா, ஆனா ஜக்கம்மா மேற்கொண்டு ஏதாவது கேட்கிறாளே. மேலையா? ஆர்டர் படி அவுத்து கொடுத்துட வேண்டியதுதான். சரிதானா? ஆள விடு ஜக்கம்மா. மூதேவி,